ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான சட்னி செய்யலாம். நெல்லிக்காய் வச்சு பண்ணலாம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கடாயில் கருப்பு உளுந்து இருக்கலாம், அதை கொஞ்சம் போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. 3 வத்தல், காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 வத்தல் நான் சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா ஆயில் எதுவுமே இல்லாமல் கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, கொஞ்சம் மணமாக இருக்கும். ஸோ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டாச்சு. வெள்ளைப்பூடு ஒரு 2 பூண்டு போட்டுக்கோங்க, 2 3 பூண்டு போட்டுக்கோங்க. ஸோ அதையும் நல்லா வறுத்துக்கிடணும். ஆயில் எதுவுமே தேவை கிடையாது. இப்படி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ அதையும் எடுத்தாச்சு. நான் நெல்லிக்காய் ஒரு 7 நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதையும் போட்டு ஆயில் எதுவுமே போடாமல் ஜஸ்ட்டு வதக்கிக்கோங்க அந்த சூடுலையே. அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி அந்த எண்ணெயிலே நல்லா வறுத்துறணும். நல்லெண்ணெயில் நல்லா வறுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நல்லா வறுபட்டுறணும். அதனோட நிறம் மாறணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு டேஸ்டியான நெல்லிக்காய் சட்னி ரெடி ஆயிரும். லைட்டாக புளி சேர்த்து அரைச்சிக்கோங்க. புளியும் போட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த நெல்லிக்காயோட துவர்ப்பு கொஞ்சம் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் ஹெல்த்தியான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.